தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, வேலூரில் கள்ளச்சாராய வழக்கில் கைதானவர் உயிரிழந்த வழக்கில் தீர்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்கள். பரிதா, இந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அந்த மேல்பட்டி காவல் நிலையத்தில் கடந்த 1/10/2013 கோபி என்கிற கோபால் அந்த சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் காவல் நிலையம் மேல்பட்டி காவல் நிலையத்திலே வைக்கப்பட்டு விசாரணை செய்திருக்கிறார்கள். அப்போது காவல் நிலையத்திற்குள்ளாகவே அதாவது கோபி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்குல காவல் ஆய்வாளர் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் உட்பட 3 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில ஆய்வாளர் முரளிதரன், SSI உமாசங்கர், SSI இன்பரசன் ஆகிய 3 தண்டனை விதித்து இந்த வேலூர் முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முருகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது இன்ஸ்பெக்டர் முரளிதரனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,70,000 ரூபாய் அபராதமும், SSI உமாசங்கருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,70,000 ரூபாய் அபராதமும், அதே போன்று பணி ஓய்வு பெற்ற இன்பரசன் SIக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,60,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஆய்வாளர் முரளிதரன் வேலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.